Hello friends, welcome to KAVITHASAMAYALARAI. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி சுவையான ராகி ரவா உப்மா. உப்மா நம்ம ரெகுலரா பண்ணுவோம். இது ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபிங்க. வெள்ளை ரவையோட நம்ம ராகி மாவும் சேர்த்து நல்ல ஒரு ஹெல்தியான உப்மாவா இங்க செய்றோம். இதுக்கு தொட்டுக்க நல்ல ஒரு சுவையான வேர்க்கடலை சட்னி நல்ல காம்பினேஷனா இருக்கும். ராகி ரவா உப்மாவோட இந்த கடலை சட்னி ரொம்ப நல்லா இருக்கும். அந்த ரெசிபியும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நல்ல பக்குவமாக செஞ்ச ராகி ரவா உப்மா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. பெரியவங்க குழந்தைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி தான். நம்ம ஈஸியாகவும் செஞ்சிடலாம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்க்கோ டின்னருக்கோ நம்ம ஈஸி அண்ட் ஹெல்த்தியாக ஏதாவது ஒரு டிஷ் பண்ணணும்னு யோசிக்கும் போது இது நல்ல சாய்ஸுங்க. டக்குன்னு பண்ணிடலாம். நல்ல ஹெல்த்தியான ஒரு உப்மா ரெசிபி இது. ராகி மாவில் எல்லாருக்கும் தெரியும் நிறைய அயன் கால்சியம் இருக்குது. ரொம்ப நல்லதும் கூட. அதுவும் இந்த கடலை சட்னியோட அட்டகாசமாக இருக்கும். வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் நல்ல ஒரு அகலமான கடாய் வச்சாச்சுங்க. இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விடுவோம். கூடவே ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் போட்டு விட்டுடலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இதில் உடைச்ச முந்திரி பருப்பு ஒரு 10 to 12 சேர்த்துடலாங்க. இந்த முந்திரி பருப்பெல்லாம் சேர்க்கும்போது உப்புமா சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த முந்திரி பருப்பெல்லாம் வாயில் கடிப்படும் போது கொஞ்சம் முந்திரி பருப்பு செவந்து வரட்டும். இப்போ இதில் நல்லா சன்னமாக நீளமாக கட்டின நல்ல ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்தாச்சு. நல்லா வதக்கி விட்டுருவோம். வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வதங்கட்டும். பாருங்கள், வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ இதில் மிளகாய் சேர்த்துடலாங்க. சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணின 3 பச்சை மிளகாய் சேர்த்தாச்சு. கூடவே 3 வரமிளகாவும் சேர்த்துக்கிறேன். தாளிப்பு மிளகாய் 3 சேர்த்தாச்சு. நல்லா வதக்கி விட்டுருவோம். வெங்காயம் பச்சை மிளகாய் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இப்போ பொடியாக நறுக்குன்னு ஒரு தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்தாச்சு. இந்த தக்காளியும் நல்லா வதங்கி வரட்டும். அதாவது வதங்கி மசிஞ்சு குழையணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் வதங்கி சாஃப்ட் ஆகணும். அந்த அளவுக்கு வதக்கினா மட்டும் போதும். ஸோ ஜஸ்ட் ஒரு 1-2 நிமிஷம் வதக்கி விடுங்க. பாருங்கள், தக்காளி ஓரளவுக்கு வதங்கி நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இதில் நம்ம ரவை சேர்த்துக்கலாம். வெள்ளை ரவை 1 கப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன கப்பில் 1 கப்பு ரவை சேர்த்தாச்சு. நல்லா வறுத்து விடணும். ரவை இந்த தாளிப்போடவே சேர்ந்து இந்த எண்ணெயில் நல்லா வறுபட்டு வரணுங்க. நல்ல சூடாகி நல்ல உதிரி உதிரியாக இருக்கணும். ரவை கரிஞ்சிடக்கூடாது. ஸோ கேர்ஃபுல்லாக வறுத்து விடுங்க. நல்லா ஒரு 2-3 நிமிஷம் வறுத்து விடுங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு பொறுமையாக வறுத்து விடுங்க. பாருங்கள், ரவை நல்லா வறுபட்டுருச்சு. கலர் மாறி இருக்குது. உதிரி உதிரியாக நிற்கிறது நம்மளுக்கு தெரியுது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ராகி மாவு சேர்த்துக்கலாம். ரவை எந்த அளவுக்கு எடுத்தோமோ, அதாவது 1 கப்பு ரவை எடுத்திருந்தோம், அதே கப்பில் 1 கப்பு ராகி மாவு சேர்த்துக்கிறேன். ராகி மாவையும் நல்லா வறுத்து விடணுங்க. ரவையோடவே சேர்ந்து நல்லா வறுபட்டு வரட்டும். ராகி மாவு நல்லா சூடாகி நல்லா வறுபட்டு லைட்டாக வாசனை வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வறுத்து விடணும். ஸோ ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கிட்டு பொறுமையாக வாசனை வர வரைக்கும் வறுத்து விடுங்க. அந்த டைம் கேப்பில் நம்ம உப்புமா வேக வைக்கிறதுக்கான தண்ணியை சூடு பண்ணிக்கலாம். எந்த கப்பால் நம்ம ரவை எடுத்துக்கிட்டோமோ அதே கப் அளவில் 4.5 கப் அளவுக்கு தண்ணி அளந்து ஊற்றிக்கிறேன். இப்போ 4 கப்பு ஊற்றியாச்சு. இன்னொரு 1/2 கப்பு தண்ணியும் நான் இங்கே எடுத்துக்கிறேன். ஏன்னா ராகி மாவு நல்லா வெந்து வரணும். ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 கப்பும் ஊற்றியாச்சு. ஊற்றி நம்ம ஸ்டவ்வில் வச்சு விட்டாச்சு. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அங்கே தண்ணி சூடாக்கிட்டு இருக்கட்டும். இன்னொரு அடுப்பில் இங்கே நம்ம ரவையும் ராகி மாவும் சேர்த்து வறுத்துட்டு இருந்தோம். பாருங்கள், நல்ல கலர் மாறிடுச்சு. நல்ல உதிரி உதிரியாக இருக்குது. ரவை ராகி மாவில் நல்லா வறுப்பட்டுருச்சு. நல்ல வாசனை வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு சேர்த்துடலாங்க. உப்புமாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விட்டுட்டு
இப்போ நம்ம சூடாக்கி ரெடியாக வச்சுருக்கிற தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்க்கும்போது ஸ்டவ்வு கண்டிப்பாக சிம்மில் இருக்கணும். நம்ம 1 கப்பு ரவை 1 கப்பு ராகி மாவு சேர்த்துருந்தோம். இங்கே 4.5 கப் அளவுக்கு சூடான தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவாங்க. நம்ம ரவையும் ராகி மாவும் நல்லா வறுத்துருந்தோம். ஸோ கண்டிப்பாக உருண்டை விழுகாது, கட்டி தட்டாது. நம்ம நல்லா கலந்துக்கலாம். சப்போஸ் சின்ன சின்ன உருண்டை விழுந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை நம்ம உடச்சி விட்டு நல்லா கலந்துடலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை கண்டிப்பாக சிம்மில் வச்சுக்கிட்டு கலந்து விடுங்க. ரவையும் ராகி மாவும் நல்லா வெந்து வரணும். ரவை குயிக்காக வெந்துடும், பட் ராகி மாவு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அது நல்லா வெந்ததுக்கப்புறம் சாப்பிட்றது தான் நல்லதும் கூட. ஸோ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். இங்கே 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். டேஸ்ட்டும் வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெய் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த கடாய்க்கான லிட்டை போட்டு டக்குன்னு மூடி வச்சிடலாங்க. ஸ்டவ் கண்டிப்பாக சிம்மில் இருக்கணும். நம்ம மூடி போட்டாச்சு. இனி நல்லா ஆவி பிடிச்சு அந்த உள்ள ரவையும் ராகி மாவும் வெந்து வரணும். ஸோ விட்டுருங்க. ஒரு 4-5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இடையில ஒரு 1-2 வாட்டி கலந்து விட்டுருங்க. இப்போ ஒரு 4 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேங்க. நல்லா கமகமான வாசனையாக இருக்குது. பாருங்கள், நல்லா உப்புமா ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. நல்லா பர்ஃபெக்டாக வெந்திருக்கு. அது நம்மளுக்கு பார்க்கும்போதே தெரியும். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி மூடியை போட்டு விட்டுறலாங்க. அவ்வளோதாங்க, சுவையான ராகி ரவா உப்புமா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. நல்ல சுட சுட இந்த ராகி ரவா உப்புமா பரிமாறி கூடவே வேர்க்கடலை சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்குங்க. நல்ல ஒரு ஹெல்த்தியான உப்புமாவாக இருக்கும். இப்போ நம்ம இந்த வேர்க்கடலை சட்னியோட ரெசிபி பார்த்துடலாங்க. இது ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி தான். இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு. கடாய் சூடானதுக்கப்புறம் வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். இது ஆல்ரெடி வறுத்த வேர்க்கடலை தான், இருந்தாலும் நல்ல சூடான கடாயில் போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்படி ட்ரை ரோஸ்ட் அகைன் நம்ம பண்ணும்போது அந்த கடலையோட வாசனையும் டேஸ்ட்டும் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம சட்னி அரைச்சா சூப்பராக இருக்குங்க. ஸோ ஒரு ஜஸ்ட் 2 நிமிஷம் வறுத்த வேர்க்கடலையை ஒரு 2 நிமிஷம் வறுத்துக்கிறேன். வறுக்காத வேர்க்கடலைன்னா இன்னும் கொஞ்சம் அதிக டைம் கொடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இங்கே வேர்க்கடலை நல்லா வறுப்பட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு ஆற விட்டுறலாம். இப்போ ஸ்டவ்வில் அதே கடாய் வச்சாச்சுங்க. கடாய் சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். இந்த ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும். இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகா, 3 வரமிளகா, 1 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். இந்த வெங்காயம்லாம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதங்கணும். இது ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு சிம்பிளான சட்னி தான். நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த சட்னிக்கு தேங்காய் தேவைப்படாது. வெங்காயம் மிளகாயெல்லாம் வதக்கிட்டு இது கூட ஒரு சின்ன பீஸ் புளி, இந்த அளவுக்கு புளி, அந்த கொட்டநாரெலாம் எடுத்துகிட்டு புளியை சேர்த்துடலாம். புளி சேர்த்து வதக்கி வேர்க்கடலையோடு வச்சு அரைச்சிக்க போகிறோம். தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் வச்சு பாருங்கள், நல்லா அந்த வெங்காயம்லாம் வதங்கிருச்சு. இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஏற்கனவே வறுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுருக்கிற அந்த வேர்க்கடலையோட வதங்கின வெங்காயம் மிளகாய் கருவேப்பிலையை சேர்த்தாச்சு. புளியோடு சேர்த்து வதக்கி இருக்கிறோம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து விட்டு தண்ணி விட்டு அரைச்சிடணுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிக்கணும். அவ்வளோதாங்க, நல்ல அருமையான வேர்க்கடலை சட்னி ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. கெட்டியாக அரைச்சிக்கிட்டால் இது துவையல் மாதிரி சாதத்தோடலாம் வச்சு சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்து தாளிப்பு சேர்த்துக்கிட்டோம்னா உப்புமா, இட்லி, தோசை, சப்பாத்தியோட கூட வச்சு சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி இந்த ராகி ரவா உப்புமாவுக்கு இந்த வேர்க்கடலை சட்னி தான் பொருத்தமாக செஞ்சேன். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஹெல்த்தியாக சாப்பிடணும், நிறைய சிறுதானிய ரெசிபிஸ் செஞ்சு சாப்பிடணும்னு இப்போ நம்ம எல்லாருமே விருப்பப்படுறோம். ஸோ இந்த ரெசிபியெல்லாம் ரொம்ப ஒரு அருமையான ரெசிபிங்க. ஈஸி அண்ட் சிம்பிளாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க பெரியவங்க எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் நல்ல இந்த மாதிரி பக்குவமாக உப்புமா செஞ்சு கூட அந்த வேர்க்கடலை சட்னியும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.